அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யா ஸ்ரீ பக்தி சேனல். நமது சேனலில் தினமும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உற்சவங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டே வரும். மார்கழி மாதம் முழுவதும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருநாள் தான். வருஷம் 365 நாளும் திருநாள் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்ல காதில் கேட்குறது. ஆமாங்க, வருஷம் 365 நாளும் இங்கே தாயாருக்கு திருநாள் தான். இருந்தாலும் மார்கழி மாதம் எண்ணெய் காப்பு ரொம்ப 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 இந்த எண்ணெய் காப்பு உற்சவங்கிறது ஒரு 8 நாட்கள் நடைபெறும். அந்த மார்கழி நீராட்ட உற்சவம் ரொம்பவே சிறப்புன்னு சொல்லலாம். தாயார் மார்கழி நீராட்ட உற்சவ பத்திரிகையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். திரு அத்தியன உற்சவம் பத்திரிகையும் சேர்ந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஃபஸ்ட்டு மார்கழி நீராட்ட உற்சவ பத்திரிகையை நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். மார்கழி மாதம் 23ஆம் தேதி ஜனவரி 7ஆம் தேதி முதல் தை மாதம் 1 ஜனவரி 14ஆம் தேதி வரை வெகு சிறப்பாக இந்த மார்கழி நீராட்ட உற்சவம் நடைபெறும். தாயார் சர்வாபரண பூஷிதையாக இருப்பாங்க. இது பத்திரிகையோட செகண்ட் பேஜில் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். ஸ்ரீ பெரிய பெருமாள் திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இருக்காங்க. எவ்வளவு அழகு பாருங்கள். தாயாருக்கு பெரிய பெருமாள்னால் ரொம்ப பிடிக்கும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தால் ஆண்டாள் மட்டும் சேவிச்சுட்டு போகாதீங்க, பெரிய பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தான் ஆண்டாளோட அருள் முழுமையாக கிடைக்கும். இது தாயார் அடுத்ததாக பிரியாவிடையில் கைத்தல சேவை ரொம்ப அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் மண்டபங்கள் இங்கு நிறைய உண்டு. தாயாருக்கு எல்லா மண்டபத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீராட்டம் உற்சவத்துக்காக திருமுக்குளம் எழுந்தருளுவாங்க. அதை தான் பத்திரிகையில் போட்டிருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதின்னு வரிசையாக ஒவ்வொரு தேதியிலையும் என்னென்ன வாகனங்கள்னு இருக்கும். மேக்சிமம் தாயாருக்கு தங்கப்பல்லாக்கு தான் காலம்பரை. 7ஆம் தேதி காலம்பரை தங்க பல்லாக்கில் தாயார் வருவாங்க. அதுக்கப்புறமா சாயந்தரம் தான் துளசி வாகனத்தில் தாயார் புறப்பாடாவாங்க. அடுத்த நாள் தாயார் கள்ளழகர் திருக்கோலம் 2ஆம் திருநாள் அன்னைக்கு தாயார் ரொம்ப அழகாக இருப்பாங்க. கள்ளழகர் திருக்கோலம் போட்டுட்டு வருவாங்க. 3ஆவது நாள் கண்ணன் திருக்கோலம். அவள் எப்படிலாம் ரசித்து கதை கேட்டு கொண்டாடினா அந்த கண்ணபிரானோட திருக்கோலத்தில் வருவாங்க தாயார். 4ஆம் திருநாள் தாயார் ரொம்ப அழகாக தங்கப்பல்லக்கில் முத்தங்கி சேவையில் வருவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். பார்க்க திகட்டாத சேவையாக இருக்கும். தாயார் எத்தனை தடவை பார்த்தாலும் திகட்டாது. 5ஆம் திருநாள் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருக்கோலத்தில் வருவாங்க. பெரிய பெருமாளாக தாயாரானே ஒரு நிமிஷம் வித்தியாசம் தெரியாது. அவ்வளவு அழகாக பெரிய பெருமாள் மாதிரி அப்படி சும்மா ஜம்முன்னு மிடுக்காக வருவா தாயார். 6ஆம் திருநாள் தாயார் மூக்குத்தி சேவை. இது யாருமே மிஸ் பண்ணக்கூடாத சேவை. ரொம்ப அழகாக இருப்பா. மூக்குத்தி போட்டுன்னு அப்படி மகாராணி ஜல் ஜல்னு வர்றதே ஒரு தனி அழகாக இருக்கும்னு சொல்லலாம். இரவு கனகதண்டியலில் வரும்போது அவ்வளோ அழகாக இருப்பா தாயார். 7ஆம் திருநாள் ஆளையரும் பல்லாக்கு, அந்த வாகனமும் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக ரப்பத்து உற்சவம், பகல் பத்து உற்சவம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. மார்கழி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை பிரியாவிடை நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 6ஆம் தேதி மார்கழி மாதம் 22 நைட்டு 7 மணிக்கு தாயார் மூலஸ்தானத்துலேருந்து மாடவீதி வழியாக பெரிய பெருமாள் சன்னதிக்கு வருவாங்க. ஒரு 7-7:30 உள்ளே வந்துட்டாங்கன்னா தாயாருக்கு ஏகாந்தமாக திருமஞ்சனம் நடக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். பிரியாவிடை உற்சவத்தை பற்றி நம்ம தனி வீடியோவாகவே பார்ப்போம். பிரியாவிடை அன்று நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துடுங்க. இந்த பிரியாவிடை உற்சவத்தில் தாயாரோட திருமுகம் அத்தனை அழகாக ஜொலிக்கும். ஒவ்வொரு இதுலேயும் தாயாரோட திருமுகம் அவ்வளவு அழகாக சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் அதை நல்லாவே உணரலாம். தாயார் கூட இருந்து குளிர்ந்தேட ரொம்ப வாய்ந்தானே சொல்லியிருக்கேன். அதனால கண்டிப்பாக எனக்கு கிடைக்கிற வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தாயாரோட தங்க விமான சேவை உங்களுக்கு இப்போதைக்கு நான் பத்திரிகையில் இருக்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். முடிஞ்சதுன்னா பிரியாவிடை உற்சவம் வீடியோ போடுறப்ப இப்போ கண்டிப்பாக தாயாரோட திருப்பாவை விமானம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ பத்திரிகையில் இருக்கிறத தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் வாங்க, இருக்கிற இடத்துலையே சேவிச்சுக்கோங்க. நாம் நம்மளோட சேனலில் தினம் ஒரு திருப்பாவை பாசுர கோலமும் பாசுர ஓவியம் பாசுர பாடல் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைய தினத்திற்கான பாசுரத்தை கோலத்தை ரொம்ப அழகாக தேஜஸ்வினி கிருஷ்ணன் நங்கநல்லூர்லேருந்து வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ தேஜஸ்வினி கிருஷ்ணன்.
அடுத்ததாக இன்றைய பாசுரத்திற்கு ஏற்றபடியான திருப்பாவை பாசுர ஓவியம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து அலமேலு ரங்கராஜன் மாமி ரொம்ப அழகாக நம்மளுக்காக வரைஞ்சி தந்திருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். மாமியோட கைவண்ணத்தில் ஓவியம் அப்படி பேசுகிறது நம்ம எல்லாராலையும் அது உணர முடியும். பார்க்குறவங்களால நல்லாவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ அழகாக நல்லா மெனக்கடல்களோடு ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக மாமி இன்றைய தினத்திற்கான பாசுர கோலமும் வரைஞ்சிருக்காங்க. அதை பார்த்துட்ருக்கீங்க. நன்றி மாமி. அடுத்ததாக மார்கழி மாத கோலம் மிக சிறப்பாக அங்காளேஸ்வரி செல்வம் ராம்கோ சிமெண்ட் காலனிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூங்க. வாங்க அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான திருப்பாவை பாசுர பாடலை உமா சந்திரசேகர் அக்காவோட குரலில் கேட்கலாம். ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துகிலெழாய். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துகிலெழாய். செப்பமுடையாய் திறனுடையாய் துகிலெழாய். செப்பமுடையாய் திறனுடையாய் துகிலெழாய். செப்பமுடையாய் திறனுடையாய். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. வெப்பம் கொடுக்கும் விமலா துகிலெழாய். செப்பென்னமென் முல்லை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துகிலெழாய். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துகிலெழாய். உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை. ஊக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதைய